என்ன இருக்குன்னா இங்க பாருங்க, இங்க பாருங்க, QUEN WISLA குயின்ஸ்லாண்ட். இன்னைக்கு நம்ம எழுத போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சுட்டு தான் எழுத போவோம். தப்பு சொல்லிட்டேன். Never is a beast. இப்போ நம்ம படிச்சாச்சு. எடாபுல அதுக்குள்ளே காணாம போயிடுச்சு. சரி பரவாயில்ல, எழுதலாம். Friend. Yes. So nice. Nice. அடுத்தது நம்ம செகண்ட் ரோமலத்து போறோம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோமலத்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ என்ன ரோமலத்து போறோம்னா செகண்ட் ரோமலத்து, செகண்ட் லைன், செகண்ட் ரோமலத்து. ஓகே, அது ரோமன் லெட்டர் இல்ல, லைன். சாரி, செகண்ட் லைன். ஓகே, ஐயா நம்ம ஏதோ சொல்லணும் வாங்கிட்டேன். இங்க பாருங்க, எப்பவுமே சின்னதா எழுதணும்னா மொத்த பென்சில் வைக்க கூடாது, ஷார்ப்பா என்னைய மாதிரி வைக்கணும். இங்க பாருங்க எப்படி ஹேண்ட் ரைட்டிங் வரும்னு. ஓகே, எழுதுலாம். இப்போ நம்ம தேர்ட் லைன் போறோம். நான் இங்க பாருங்க, இங்க வாங்க, இது நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இது எழுத போறோம்.
இதில் என்ன கொடுத்துருக்குன்னா தேர்ட் ரூமில் இருக்காது ஏதோ கால் இருக்குன்னு செக் பண்ணுறேன். ஐயா இடையில இது வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த தேர்டு லைனு ஐ இல்லை he always always says thank you அப்படி சொல்லணும். அதுக்கப்புறம் இது சொல்லிட்டு இதில் எழுதணும். ஓகே, இது என்னன்னு நான் சொல்லட்டேன். தேங்க்யூ. நான் இந்த போயம் ஒரு வாட்டி ரீட் பண்ணி காமிக்கிறேன். மை டியர் ஃப்ரெண்ட் இஸ் ஸோ நைஸ். ஹீ இஸ் த பெஸ்ட் இன் த அது எனக்கு மறந்துருச்சு. அதனால போயம் கொஞ்சம் வாட்டி எனக்கு வந்துச்சுன்னா நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். இது நான் தேர்ட் ரூமில் எழுதிட்டோம். அந்த டீச்சர் நேம் தெரியுமா? தெரியாதுல்ல. நான் என்னோட டீச்சர் நேம் சொல்லிட்டா இது ஈஸி தான். ஜோதி மிஸ். உங்கள் டீச்சர் பேர் சொல்ல மாட்டீங்களா? சரி, எனக்கு தெரியலங்க, பரவாயில்ல, நான் கற்றுக்குவேன். உங்களுக்கு இந்த இது என்னன்னு சொல்லிட்டா பீஸ்ட்னா என்னன்னா அதை எழுதும் போது அழிக்கவே மாட்டா. அவள் கரெக்டாக லைனாக எழுதிடுவான். நானும் அதே மாதிரி ஒரு விஷயம் அதை கிளி விட்டுச்சு. அது நான் அந்த என்ன பண்ணுவேன்னா கிளாஸில் எதுவுமே எரேசரும் என் பாக்ஸில் இருக்கும், ஷார்ட்மேனும் என் பாக்ஸில் இருக்கும். இந்த டிப்பு சிவி தான் இருக்கும். அதில் நான் வந்து டக்குன்னு எழுதி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் பென்சில் ஷார்ப்பாகவே வச்சுப்பேன். அதுக்கப்புறம் அழிக்காமல் நீட்டாக எழுதுவேன். இதே மாதிரி இங்கே பாரு. நான் ஒரு மாதிரி என்னோட எல்லா பேஜும் காமிப்பேன். பீஸ்ட் எழுதி முடி ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பீஸ்ட் எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நான் காமிக்க போகிறேன்னா இவ்வளோ எழுதுனா போதும். இதில் எங்கள் மிஸ்ஸு 4 லைன்ஸ் தான் எழுதி சொல்லியிருக்காங்க. 1 2 3 4. ஓகே, இப்போ என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கை காமிக்க போகிறேன். இது என்னோட ஹிந்தி ஹோம்ஒர்க். இதில் ஹிந்தி எழுதுவோம், தமிழ் எழுதுவோம்.
இங்கே பாருங்க, நான் ஒரு மிஸ்டேக் கொடுத்துட்டானா. இங்கே பாருங்க, ஆமாம், ஒரு நாள் ஒரு தம்பி வந்து ஒரு நேபர் வந்தவனே சின்ன பையன் இருக்கும்போது, சின்ன பையன் அவனை தூக்குவேன். அவன் ஃப்ரெண்டு தான், ஆனால் அவன் பேச மாட்டான். சின்ன பையன் அவன் கிறுக்கி வச்சுட்டான். என்ன இது தமிழ் ஹோம்ஒர்க்கு. இது என்னோட தமிழ் நேற்று எழுதுன்னு, இதுக்கு நான் கிளாஸில் வச்சு எழுதுனேன். இப்போ என்னோட மேக்ஸ் ஹோம்ஒர்க் தான் போகிறேன். இதான் மேக்ஸ் ஹோம்ஒர்க். பாருங்க, இருந்தது. மேங்கோ நான் கை காலம் சாப்பிட்டோன்னே, அதனால இது எழுதலை. சரிதாங்க, இது போன மாதிரி எழுதினேன். இது நேற்று எழுதுனது நம்பர் நேம்ஸ். இப்போ இது என்னோட ப்ளூ பேஜ். என்னடா அது இது என்னோட என்னதுன்னா இவிஎஸ் பேஜ். இவிஎஸ் மிஸ்ஸு இன்னைக்கு இவிஎஸ் மிஸ் வந்தோடனே ஏதோ சொல்லணும் கிட்ட. இவிஎஸ் மிஸ் வந்தோடனே இன்னைக்கு டெஸ்ட் வைக்க நின்று படிச்சது. அதில் நான் ஈஸி தான் எழுதி டக்குன்னு முடிச்சுட்டேன். அதுக்கு ஹவுஸ் ஸ்பெல்லிங் தப்பு விட்டேன். ஹவுஸ் ஸ்பெல்லிங் HOUS. நான் அப்படியே மிஸ்கிட்டு கொடுத்துட்டானா, ஈவோட வரல, அதை மறந்துட்டேன். அது மிஸ் போட்டு விட்டாங்க பெண்ணில். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் போட்டாங்க எனக்கு. அப்புறம் நியூ நேபர் எனக்கு ஸ்கூலில் என் கிளாஸ் தான். அவள் யாருன்னா விஷாலினி. அவளுக்கு எதுவுமே தெரியாது. ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே சுத்தமாக இருக்காது. ஆனால் ஷர்வந்தியும் நேபர்ஹுட்டு தான். அவள் எனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தா. நான் அவளுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்தேன். கரெக்டு தான். அவள் இது என்னோட பென்சில் பாக்ஸ். இது அவளுக்கு கிஃப்ட் கொடுத்தா. அவள் எனக்கும் கிஃப்ட் கொடுத்துருக்கா. என் ஃபோன் நம்பர், இவளோட ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர் அவளுக்கு எப்படி நான் அவளுக்கு ஃபோன் நம்பர் தெரியாது. ஆனால் அவள்கிட்ட ட்ரிக் சொல்லி கொடுத்தேன். என்னன்னா ஐடி கார்டிலே இருக்குமே, ஏதாச்சும் ஃபீவர் இருந்தால் அதனால ஐடி கார்டில் போட்டுருக்காங்க. அதில் எனக்கு என்னோட அம்மா பேர் ஃபோன் நம்பர் தெரியும். யாருன்னா எங்கள் அம்மா. அது ஃபோன் நம்பர் என்னதுன்னா 9487667777 7763. அதில் நான் அவளுக்கு எழுதி கொடுத்தேன். அது எனக்கு எழுதி கொடுத்தாங்க. ஓகே, நான் இதை நிறைய இதில் நான் அந்த கேம் விளையாடுவேன் போர்டு வச்சு. சரி, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஓகே.